ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்குமே ஏற்ற மாதிரி சூப்பரான வெஜ்ஜு சால்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு ப்ரிப்ரேஷன் என்னென்னா, அரை மூடி தேங்காய், ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் கசகசா, ஒரு 5-6 முந்திரி சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் கடலை மாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மெயின் ப்ராசஸ்க்கு போகலாமா? கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்கான்னு சொல்லி எல்லா மசாலா ஐட்டத்தையும் சேர்த்துட்டு லைட்டாக எண்ணெயில் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க 3 பெரிய வெங்காயத்தை போட்டு கொஞ்சமாக செவக்க வதக்கி எடுத்துக்கோங்க. அது கூட 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்து இஞ்சி பூண்டு வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு கை புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த புதினா சால்னாக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ அதுக்கப்புறமா ஒரு 2 பெரிய தக்காளி கட் பண்ணி சேர்த்துட்டு தக்காளி நல்லா குழையிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான அளவு தனி மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கொதித்து வரும்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு கொதி வரும்போது நல்லா ஒரு 3/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் தான் ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துனிங்கன்னா சால்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கரைச்சி வச்சுருந்த கடலை மாவையும் சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் கொதிக்க வச்சு மேலே கொத்தமல்லி போட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான வெஜ்ஜு சால்னா ரெடி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு அப்படி இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.